நரிவேட்டா அப்படின்னு மலையாளத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இந்த கதையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு அது தெரிய வரும். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் அவங்களுக்கு குடியுரிமையை கொஞ்சம் இடமும் ஒதுக்கிடும் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அந்த கவர்மெண்ட். அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றலை. அதுக்காக திருப்பி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தின் நடுவில் சாதாரணமாக இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் எப்படி போய் மாட்டிக்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க போராட்டத்தில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை மூவ் ஆன் ஆயிருக்கும். இது ஒரு உண்மை கதை. அதனால இந்த படத்துல வந்த பாதி கேரக்டர்ஸ் உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையில இருந்திருக்காங்க. சிலது இருந்தாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. மேபி இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம். ஆனா இருந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோவோட கடைசியில பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஏதோ 4 போலீஸ்காரங்க யாரோ ஒரு போலீஸை அடிச்சு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. யார் அவரு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ வர்கீஸ். ஸோ அவருமே ஒரு போலீஸ் தான். எதுக்காக இவரை அடிச்சு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த இன்சிடென்ட் அடிச்சு இழுத்து வர இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இந்த ஆதிவாசி மக்கள் எல்லாரையும் அவங்க இடத்த விட்டு காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் உத்தரவிட்டிருக்காங்க. ஓகே, காலி பண்ண சொல்றாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால படிக்காத இந்த ட்ரைபல் மக்களை 2 பேர் லீட் பண்ணி அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு முன் வகுக்கிறாங்க. அது 2 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CK ஜானு அப்படின்னு கீதாநாதன் அப்படின்ற 2 பேர். இவங்க தான் மக்கள்கிட்ட பேசி அந்த போராட்டம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு மெயினான ஏரியால திருவனந்தபுரத்துல 2001ல போராடுறாங்க. ஸோ இந்த போராட்டம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு இந்த கதையோட ஹீரோ நம்ம வர்கீஸை காட்டுறாங்க. அவர் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல அவரோட ஊர்ல இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு ஆபீஸ் வேலை, அதுவும் கவர்மெண்ட் வேலை. எத்தனையோ வேலை வந்திருந்தாலும் அந்த எந்த வேலையும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்காப்ல. சோ இவரு ஒரு லவ்வும் பண்ணிட்டு இருக்காப்ல. இவர்கிட்ட காசு அவ்வளவா கிடையாது. இவருக்கு காசு வேணும்னாலே உங்களோட லவர்கிட்ட தான் போய் காசு வாங்குறது, செலவு பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு. இது அம்மாக்கு இப்படி இருந்துகிட்டு இருக்கிறது பிடிக்கல. ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் லவ் பண்ணிட்டு இருக்க டயத்துல அந்த பொண்ணோட அப்பா இவனை பாத்துறாரு. சோ இப்படி வேலை வெட்டி இல்லாத பொருத்தனுக்கு எப்படி தான் பையனை கொடுக்கறது அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்ப அவங்க அம்மாவும் இதை பெருசா கேர் எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா தான் பொண்ணை ஒருத்த இப்படி விரும்பினவனா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. வேலை வெட்டி முக்கியம், வேலை இருந்தாதான் மதிப்பானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு கான்ஸ்டபிள் வேலை இவருக்காக இருக்கு. எக்ஸாம்ல ஏதோ பாஸ் எல்லாம் ஆயிட்டாரு. இந்த கேவலமான கான்ஸ்டபிள் வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்காரு. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்காரு. அந்த டயத்துல இவங்களோட லவ்வரும் கூப்பிட்டு, நம்ம இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு பேசிக்க வேண்டாம், நீ இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, காதலியே வேலை இல்லை அப்படின்னு விட்டு போற அளவுக்கு வந்துட்டாங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியல. தனக்காக இல்லைனாலும் அம்மாக்காகவாது வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் வேலையில சேர்ந்துடுறாரு. சேர்ந்த இவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல போராட்டம் பண்ணவங்களை எல்லாரையும் அப்ப அந்த ஒரு பெரியவரை ஏத்துறதுக்காக அவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க. அவர் வரமாட்டே நம்ம ஹீரோவை தள்ளி விடுறாரு. என்னைய தள்ளி விடுறியா அப்படின்னு அந்த பெரியவரை போட்டு அடிச்சிடுறாரு. அதை பார்த்தா மேல இருக்காது, அந்த ஐயாக்கு உங்க அப்பா வயசு இருக்கும், இப்படிதான் போட்டு அடிப்பியா, அடிச்சு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி திட்ட. அப்போ ஒருத்தர் வந்து பாதுகாக்கிறாரு. சார் விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவர் யாருன்னா அவரோட பேரு பசீர். இங்க இருக்கிறதுலே கோசான ஆள் பசீர் தான். வர்கீஸ்க்கு இந்த வேலை பிடிக்கலனாலும் நான் ஆரம்ப கட்டத்துல பிடிக்காம தான் வந்தேன், ஆனா இப்போ இதை புடிச்சு போய் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் போக போக புடிச்சுக்குவ அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த டயத்துல தான் வயநாட்டுல ஏதோ ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. சோ அந்த போராட்டத்துக்கு போலீஸ் நிறைய தேவைப்படுறாங்க. அதனால அந்த லிஸ்ட்ல நம்ம வர்கீஸோட பேரும் இருக்கு. வர்கீஸுக்கு போக பிடிக்கல. அதனால மேலதிகாரிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி வர பிடிக்கல அப்படின்னு சொன்னா, வர பிடிக்கலன்னா நீங்க வேலையை விட்டு நின்றுங்கன்னு சொல்றாங்க. சோ வேற வழியே இல்லாம ஒரு கட்டாயத்துல தான் அங்க போறாரு. சோ அங்க என்ன போராட்டம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த கதையோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம், ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த போராட்டம் இந்த போராட்டம் கிடையாது. 2001ல நடந்தது. இப்ப வருஷம் 2003. 2001ல நடந்த போராட்டத்துல அவங்க ஜெயிச்சுட்டாங்க. உங்களுக்கு இதை ஒதுக்கிட்டு பண்ணி தரோம் அப்படின்னு சீஃப் மினிஸ்டரே சைன் போட்டுட்டாரு. ஆனா அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு அது எதுவுமே பண்ணல. அதனாலதான் திருப்பி இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அமைதியான முறையில ஒரு இடத்துல தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லையை தாண்டி போலீஸ் வரக்கூடாதுன்னு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க போராட்டம் நியாயமானதுதான். ஆனா அதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம நம்ம ஹீரோக்கு இவங்களை பார்த்தாலே கோபமா வருது. இவங்களுக்கு ஏதோ காவல் நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது ஒரே கோபமாவே இருக்கு. அதெல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு பசீரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்போதான் அங்க லீட் பண்றதுக்காக DIG கேசவதாஸ் வராரு. அவர் வந்தது, என்ன சார் எங்க அடிச்சு விரட்ட போறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த லீடரமா கேட்க, நீங்க அமைதியா உங்க போராட்டத்தை நடத்துறீங்க, நான் இங்க என்னோட டியூட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வரல அப்படின்னு அவரு நல்லபடியா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அந்த இடத்துல காவலுக்கு நம்ம ஹீரோ வர்கீஸ் நின்றுகிட்டு இருக்கிறப்போ அவரை ஏதோ ஒரு நாய் குலைக்குது. அவர் அந்த நாயை விரட்ட பார்க்க அது குலைக்க
வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த நாயோட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க, உன் நாய் என்ன கடிக்க வருது அப்படின்னு அந்த நாயை அந்த எல்லையை தாண்டி போய் அடிச்சுக்கிட்டு இருக்க. என் நாயை அடிக்காதீங்க சார். அந்த நாயோட ஓனர் ஒரு ஆதிவாசி வரான். வந்துட்டு அதே சார் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட, போலீஸே தள்ளி விடுறியா அப்படின்னு நம்ம வர்கீஸ்க்கும் அந்த ஆதிவாசிக்கும் இடையில ஒரு பெரிய ஃபைட் நடந்ததுக்கு போலீஸ் எல்லாருக்கும் உமிஞ்சிடுறாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஆதிவாசியை பிரிச்சு விட, போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை பிரிச்சு விட, ரெண்டு பேரும் பார்டருக்கு இங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு சென்சிட்டிவான கேஸ், உன்னோட ஹீரோயிசத்தை இங்க காட்டாத அப்படின்னு டிஐஜி நம்ம ஹீரோவை திட்ட, பசீர் ஒரு மாதிரி அங்க இருந்து கூட்டு போறாரு. அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், நாளைக்கு மினிஸ்டர்லாம் வந்து பேசுறாங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், நம்ம இங்க இருந்து போயிடலாம், அது வரைக்கும் அமைதியா இருக்குன்னு பசீரும் சமாதானப்படுத்திட்டு இருக்க. அடுத்த நாள் மினிஸ்டர்லாம் பேச வராங்க. இந்த மாதிரி ஒழுங்கா இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிருங்க, நாங்க சொன்னதை செய்வோம், நீங்க இந்த மலையில இருக்கிற வரையும் நீங்க சொல்றதை நாங்க பண்ண மாட்டோம், முதல்ல நீங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நீங்க இங்க கொண்டாலும் பரவாயில்ல சார், நீங்க அதை பண்ற வரையும் நாங்க இங்கதான் இருப்போம், பயம்லாம் எங்களுக்கு இல்ல, நீங்க எப்ப அதை பண்ணி தரீங்களோ நாங்க அப்பதான் இங்க இருந்து போவோம், அது வரையும் எங்க போராட்டம் ஓயாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தோட தலைவி சொல்லிட்டு அங்க இருந்து திருப்பி அவங்களோட எல்லைக்கே போயிடுறாங்க. இப்போ நைட் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழா நடக்கிற டயத்துல கேசவன் சார் அங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க குடிக்கிற தண்ணியில எதையோ கலந்து அவங்க தண்ணியை குடிக்க முடியாத அளவு பண்றாரு. உங்களை பொதுவா இந்த மலையில இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான வேலையில இறங்குறாரு. இதை நம்ம ஹீரோ வர்கீஸ் பார்த்துட்டு, ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, மேல இருந்து ஒரே பொலிட்டிக்கல் பிரஷர், எப்படியாவது உங்களை இங்க இருந்து காலி பண்ண வைக்கணும்னா வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ இங்க குடிக்கிற தண்ணியில ஏன் சார் இப்படி எதையோ கலந்தீங்கன்னு அடுத்த நாள் அந்த லீடர் அம்மா வந்து பிரச்சனை பண்ண, இது ஒரு நல்லா பேசிக்கிட்டு இருந்த இந்த ஆளு திடீர்னு மார்க்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. யாரு கலந்தா என்னன்னு எங்களுக்கு என்ன தெரியும், நாங்க என்ன அதுக்காக காவல் காத்துக்கிட்டு இருக்கோம், ஒழுங்கா இங்க இருக்கிற மலையில இருந்து எல்லாரும் ஆளை காலி பண்ணிட்டு போறீங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சண்டையா ஒரு மாதிரி சவுண்டா பேசுறாரு. பேசுறத பார்த்து திருப்பி அந்த மக்கள் அங்க வந்து கிளம்பாம அவங்களோட போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்போ அடுத்த நாள் பார்த்தா ஆர்மிலாம் வந்து இறங்குறாங்க. அதாவது அவங்க பேர் ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாதுகாப்புக்காக இங்க வந்திருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப் இந்த பழங்குடியன் மக்களுக்கும் மார்விஸ் குரூப்புக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது ஆயுதங்கள் ட்ரக்ஸ் கடத்த குரூப்போட சம்மந்தம் இருக்கு, அவங்க தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நாங்க இங்க வந்து இறங்கி இருக்கோம், இந்த காட்டை ஃபுல்லா நாங்க தரவை செக் பண்ண போறோம் அப்படின்னு அந்த மிலிட்டரி ஆளுங்க சொல்றாங்க. உண்மையிலே உங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு போல, அதனாலதான் இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி தோணுது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போய் தேடுறாங்க. ஒரு மிலிட்டரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ரெண்டு பேரா போய் தேடுறாங்க. அதே மாதிரி பசீர் ஒரு மிலிட்டரியும் ஒரு சைடு போக, இன்னொரு சைடு நம்ம வர்கீஸ் வேற ஒரு மிலிட்டரி இன்னொரு சைடு போய் தேடிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு கூடார மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ அங்க ஏதோ ஆயுதம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஆயுதம் கிடைக்கல. அதுக்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு தேவையான அரிசி பருப்பு தான் கிடைச்சிருக்கு. அதை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அரிசி பருப்பு இனிமேல் எதுவுமே அங்க போகாது. சின்ன குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கனால கண்டிப்பா இந்த போராட்டத்தை கைவிட்டுருவாங்க அப்படின்னு போலீஸ் ஒரு சைடு நம்பிக்கிட்டு இருக்க. நைட் எல்லாருமே கேம்புக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. அதாவது ஒரு போலீஸ் ஒரு மிலிட்டரி ரெண்டு பேரா போய் காட்டுக்குள்ள தேடி இருப்பாங்கல்ல, எல்லாருமே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. பசீரோட போன ஆர்மியும் பசீரும் மட்டும் திரும்ப வரல. சோ இதை போய் நம்ம ஆளு ரிப்போர்ட் பண்றாரு பெரிய அதிகாரிகிட்ட. பசீர் என்ன சின்ன குழந்தையா, அவங்க போயிருக்கிறது பெரிய ஆர்மி கூட, கண்டிப்பா காலையில விடிஞ்சோன்னு திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. காலையில விடிஞ்சு திரும்ப வரல. திருப்பி போய் ரிப்போர்ட் பண்ண போறாரு. அவங்க என்ன சின்ன பிள்ளையா, தேடி பிடிச்சு வந்துருவாங்க நீ போ அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த டயத்துல பார்த்தா இந்த சைடு இந்த ஆதிவாசி கூட்டம் இருக்குல்ல, அந்த ஆதிவாசி கூட்டத்துக்கு நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வாக்கி டாக்கியை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு முக்கியமா ஒரு சின்ன பாப்பா இருந்திருப்பா. அந்த பாப்பா அந்த வாக்கி டாக்கியை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்க. உடனே டிஏஜே கேசதாஸ்ட போய் நான் இந்த மாதிரி வாக்கி டாக்கி அங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, சோ இதுக்கு யாருக்கும் சம்மந்தம் இருக்கு, கண்டிப்பா அந்த ஆதிவாசியில உள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அவனை புடிச்சிட்டு வந்தா தெரியும், அவனை நீ தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுட்ட ஆப்பிள காட்டி உள்ள தூக்கிட்டு வந்துடுறான். சோ இந்த பொண்ணை தூக்கிட்டு போறதை பார்த்து அந்த ஆதிவாசி பின்னாடியே வர, அந்த ஆதிவாசியை கையில ஹேண்ட் கஃப் போட்டு அடிச்சு வெளுத்து, உங்களுக்கு மார்பிஸ் குரூப்க்கு என்ன சம்பந்தம், எங்க கூட போன போலீஸ் ஆஃபீஸர் ஆர்மி எங்க அப்படின்ற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு தெரியாது அப்படின்றத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு உண்மையிலே அதை பத்தி தெரியுமா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. செத்தா பிரச்சனை அப்படினால திருப்பி அங்கேயே உள்ள போய் விட்டுறாங்க. சோ அந்த டயத்துல பார்த்தா ஒரு ஆர்மி ஆபீசர் கையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல எப்படியோ வந்து இங்க சேர்ந்துட்டாரு கேம்புக்கு. ஆனா பசீர் வரல. கேசவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதிவாசிங்க தான் எனக்கு தெரிஞ்சு பசீரை பிடிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுற வரையும் அவரை பனை கைதியா வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க கோரிக்கை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா அவரை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இருந்தாலும் போய் உள்ள காட்டுக்குள்ள தேடுங்க அப்படின்னு காட்டுக்குள்ள பசீரை தேடுறதுக்காக ஒரு சர்ச் டீம் போகுது. உள்ள போய் பார்த்தா காட்டுக்குள்ள பசீர் இறந்து கிடக்காரு. சோ பசீரை கண்டுபிடிச்ச நம்ம வர்கீஸ் ரொம்ப அழுகுறான். ஏன்னா இங்க உள்ள இருக்கிறதுக்கு காரணமே அவரு தான். அவர் ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு மாதிரி, அவருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் தன்னோட இதா பாப்பாரு. அவர் கொஞ்சமா நம்ம இந்த போலீஸ் வேலையை பத்தி வர்கீஸ்க்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கூட இருந்த ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றத வர்கீஸ்னால தாங்கிக்கவே முடியல. பட் இருந்தாலும் ஒரு சந்தேகம் வருது, இந்த ஆதிவாசிங்க போலீஸை கொண்டுட்டாங்க, இவங்க எல்லாரும் இங்க இருந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்னு கேசவதாஸ் ஒரு ஆர்டர் போட்டு அவங்கள விரட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு.
காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம வர்கீஸ்க்கு ஒண்ணு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் காட்டுவாசிங்க, விலங்க வேட்டையாடுறவங்க. ஒருவேளை இவனுங்க நம்ம பஷீர் சாரை கொண்டிருந்தா அவங்களோட சாவு கொடூரமா இருந்திருக்கும். கத்தி, கோடாரி, கல்லு அப்படின்னு எதையா வச்சு எரிஞ்சு ரத்த வர வர சாகடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பஷீர் சார் அப்படி சாகல. ரொம்பவும் டெக்னிக்கலா ரத்த வராம செத்து போயிருக்காரு. வெல் ட்ரெயினான ஆள் தான் இதை பண்ணிருக்காரு. எப்படி செத்துருப்பாரு அப்படின்னு கேட்கறதுக்காக அந்த ஆர்மி ஆபீசர் பஷீரோட போயிருப்பாருல, அவருக்கு அடிபட்டிருக்கும். அவர்கிட்ட போய் கேட்கிறப்ப அவர் ஏதோ மலுப்புற மாதிரி தெரியுது, என்னமோ சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தா அந்த ஆர்மி ஆபீசருக்கு எந்த அடியும் படல, அடிபட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. இந்த பஷீரை கொண்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி ஆபீசர் தான். இதுக்காக இந்த ஆர்மி ஆபீசர் பஷீரை கொல்லணும் அப்படின்றது புரியாம இருந்துகிட்டு இருக்க அந்த ஆர்மி ஆபீசர் அடிச்சு போட்டு கேசவதாஸ் சார்கிட்ட போறாங்க. ஓய் சார், இந்த மாதிரி நம்ம பஷீரை கொண்டதே இந்த ஆர்மி தான் சார் சொன்னோன்னு இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா இது போலீஸோட ஒரு பிளான். ஒரு போலீஸ் செத்தா இந்த கலவரத்தை அதை காட்டி கலைக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ் பண்ண ஒரு சூழ்ச்சியான ஒரு இது. இப்படி சாக வேண்டிய போலீஸ்ல பஷீருக்கு பதிலாக சாக வேண்டியது நம்ம ஹீரோ தான். ஆனா எதிர்பாராத விதமா பஷீர் செத்துருவார். இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவை கொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இல்ல, அவரை போட்டு அடி அடின்னு அடித்து இந்த கொலைக்குள்ள அவரையே சமந்தரப்படுத்துற மாதிரி உள்ள இழுத்துட்டு வராங்க. வெளியே போராட்டம் பெருசா போயிட்டு இருக்கு. துப்பாக்கி சூட்டு அது இது நடந்து எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடித்து ஒருத்தரையும் அடி அடின்னு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியோ நடுவுல மயக்கத்துல இருந்து இருந்துச்சு அவரால் முடிஞ்ச அளவு நிறைய பேரை காப்பாத்துறாரு. நம்ம ஹீரோ கையிலே கண்ணை கொடுத்து சுடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்ணை சுடாம அப்படியே கீழே போட்டு போயிருவாரு. கிட்டத்தட்ட அங்க நிறைய பேருக்கு அடிபட்டுருது. அதுல முக்கியமா அந்த ஒரே ஒரு ஆதிவாசி மட்டும் இறந்துட்டான். அவனை தாக்க வந்தா பதில் தாக்கிறதுக்காக அவனை சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத்தபடி அந்த போராட்டத்தை நடத்த ஹெட்டா இருந்த எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி புடிச்சு ஜெயில போட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம அங்க இருந்து திருப்பி அவரோட ஊருக்கே போறாரு. இதெல்லாம் போய் அவங்களோட லவ்வர்கிட்ட சொல்றப்ப போலீஸ் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு ஒரு செகண்ட் எனக்கே இதா இருக்கு, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ண, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சோ இது அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க அவர் இந்த விஷயத்த வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த டயத்துல தான் இந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து இவர் அடிச்சு இழுத்துட்டு வந்து குடோன்ல போட்டு அடிச்சிருவாங்க. இந்த போராட்டக்காரனை சுட்டது இந்த ஒரு துப்பாக்கியில இருந்து. அந்த துப்பாக்கி உன்னோடது, நீ தான் அவனை சுட்டிருக்க, நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவனை அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க ஒருத்தரை மட்டுமா சார் கொண்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த கொலையில உங்களுக்கும் பங்கு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 5 பேரை கொண்டிருக்காங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. கொண்டுட்டு அவங்கள யாருக்கும் தெரியாம போய் எரிச்சிடுறாங்க. ஒருவேளை இவன் தனியா இருந்தா நம்மளை போட்டு விட்டுருவான் அப்படின்றதுக்காக அந்த கேசவதாஸ் சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவனையே தூக்கிட்டு வர வச்சு அந்த புலிக்குள்ள வச்சு இவங்களை எரிச்சு புதைக்க சொல்லியிருப்பாரு. இந்த கொலையில உனக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி, இதை வெளியே சொல்லாத அப்படின்ற மாதிரி இந்த கேசவதாஸ் சார் மிரட்டி இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ பயப்படாம இந்த எல்லா விஷயத்தையும் இந்த உண்மையையும் கோர்ட்ல ஒரு லாயர் முன்னாடி சொல்லி இந்த கேஸை எடுத்து நடத்தியிருக்காங்க. நான் இருந்தனால இந்த கேஸோட உண்மை வெளியே வந்துருச்சு. ஒருவேளை நான் இல்லைன்னா இந்த கேஸ் வெளியே வந்திருக்குமா என்னன்னு கூட தெரியாது அப்படின்ற ஒரு சூழலை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இந்த கதையோட ஹீரோ. சோ இதுதான் நடந்த உண்மை. அந்த இன்சிடென்ட்ல கேரளாவோட வயநாட்டை சேர்ந்த பகுதியில நடந்தது. இந்த கதையில வந்த வர்கீஸ் அப்படின்ற கேரக்டர் உண்மையா என்ன அப்படின்றது தெரியல. ஆனா இந்த கதையில வந்த ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம ஜானு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் உண்மையிலே இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஈத்த ஆனந்தன் அப்படின்னு அவங்க கூட இந்த போராட்டத்தை துணையை இருந்து நடத்தின அவர் ஒரு உண்மையான ஒரு கேரக்டர். ஸோ இறந்து போன பஷீர் அப்படின்ற கேரக்டர் வந்து வினோத் அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தினது. அப்புறம் அந்த டயத்துல சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் ஏகே ஆண்டனி அப்படின்ற ஒருத்தர், அப்புறம் 2 மினிஸ்டரும் இருந்திருக்காங்க அந்த பீரியட் ஆஃப் டயத்துல. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேரு உண்மையான கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ ரூலிங்ல அந்த கவர்மெண்ட் இல்லாதனாலதான் இந்த படம் வெளியே வந்திருக்கு. ஒருவேளை அவங்களே ரூல் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படத்தை எடுத்திருக்க கூட முடியாது. அதே மாதிரி இங்க எத்தனை இன்சிடென்ட் இருக்கு, இந்தியா ஃபுல்லா எத்தனை இன்சிடென்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி. இந்த படத்தோட கதையை பார்த்துருவேன், சாரி கதை இல்ல, ஒரு நிஜத்தை பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.